அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். சென்ற காணொளியில வடமொழி புணர்ச்சியினுடைய ஒரு வகை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது இந்த மகா கூட்டல் உபாத்தியாயர், இது எவ்வாறு வருகிறது, அந்த வடமொழி புணர்ச்சியில இது எவ்வகையான புணர்ச்சி அப்படிங்கிறதையும் இது போல இருக்கக்கூடிய பிற சொற்களையும் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க. வடமொழி புணர்ச்சியில சந்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். சந்தி அப்படிங்கிறது வடமொழி சொல், தமிழ்ல பாத்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால வடமொழி சந்தி என்றாலும் வடமொழி புணர்ச்சி என்றாலும் ஒன்று அப்படிங்கிறத சென்ற காணொலியில பார்த்தோம். அதுல அந்த வடமொழி புணர்ச்சியில எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்த்தோம். தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தின்னு இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க சந்தியை பற்றி விரிவா நம்ம போன காணொலியில பார்த்தோம். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா இங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப அடுத்த வகையை நம்ம பார்ப்போம். குணசந்தி இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? குணசந்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாம ஏற்கனவே முன்னாடி பார்த்த தீர்க்க சந்தி மாதிரி இந்த குணசந்தி அப்படிங்கிறது நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் சேருகிற போது என்னென்ன எழுத்துக்களை அது என்னென்ன எழுத்தாக மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இங்க பாருங்க, நிலைமொழி இறுதியில அ ஆ முன் இ ஈ வரில் இரண்டும் கெட்டு ஏ ஆம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. அ ஆ முன்னாடி இ ஈ வரில் இரண்டும் கெட்டு ஏ ஆம் ஏவாக மாறும் அப்படின்னா இங்க பாருங்களேன், இப்ப என்ன சொல்றாங்க, இது நிலைமொழி, இது வறுமொழி. சரிங்களா? நிலைமொழி இறுதியில ஆ அல்லது ஆ இருக்கிற பொழுது வறுமொழி முதல்ல இ அல்லது இ இருந்தால் இந்த இரண்டும் கெட்டு ஏவாக மாறுமாம் அப்படின்னு நமக்கு விதி சொல்லுது. சரிங்களா? இப்ப குணசந்தி அப்படிங்கிறது நிலைமொழியில் இருக்கக்கூடிய அ ஆ, வறுமொழியில் இருக்கக்கூடிய இ இ, இவை இரண்டும் கெட்டு ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஏ என்ற சொல்லான், ஏ என்ற எழுத்தானது இடையிலே வருகிறது அப்படின்னு நமக்கு விதி சொல்லுது. சரிங்களா? இப்ப நம்ம அதுக்கான சான்றுகள் நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்களேன், நர கூட்டல் இந்திரன். இப்போ நிலைமொழியில் என்ன இருக்கு? இர் கூட்டல் ஆ இருக்கு. அப்ப ஆ சொன்ன மாதிரி இருக்கு. வறுமொழி முதல்ல இ என்பது இருக்கு. அப்ப என்ன பண்ணுமா, ரெண்டுமே கெட்டுடுமா. இது ரெண்டும் கெட்டு விடுகிறது. என்ன வரும்? அப்ப இடையில ஏ என்பது வரும். சரிங்களா? இப்ப ராவுக்கு வந்து இர் கூட்டல் ஆ ர அப்படின்னு சொன்னோம். இப்ப இர் கூட்டல் ஏ ரே என்று வருது இல்லையா? அப்போ நர கூட்டல் இந்திரன் என்ன வரும் சொல்லுங்க? நரேந்திரன் என்று வரும் இல்லைங்களா? இங்க பாருங்க, நர கூட்டல் இந்திரன் நரேந்திரன் என்று வருகிறது. அடுத்தது பாருங்க, தேவ கூட்டல் ஈசன். இங்க தேவ இவ் கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, இங்க இ என்பது இருக்கிறது. இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய எழுத்தும் வறுமொழி முதலில் இருக்கக்கூடிய எழுத்தும் கெட்டு என்ன வருதாம்? ஏ என்பது வருகிறது. அப்ப இவ் கூட்டல் ஏ வே, தேவ கூட்டல் ஈசன் தேவேசன் என்று வருகிறது. அதே பாருங்க, தாரா கூட்டல் இந்திரன். இங்க அதே ஈர்க்கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு, இங்க இ என்பது இருக்கு. இரண்டும் கெட்டு இல்லையில் என்ன வருது? ஏ என்பது வருகிறது. அப்ப தாரா கூட்டல் இந்திரன் தாரேந்திரன். அதே போல உமா கூட்டல் ஈசன். உமா கூட்டல் ஈசன். இங்க என்ன இருக்கு? இம் கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, இங்க இ என்பது இருக்கிறது. இரண்டும் கெட்டு ஏ என்பது வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமா கூட்டல் ஈசன் உமேசன் என்று வருகிறது. உமேஷ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அதான் உமேசன் என்று வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த குணசந்தியில ஒரு வகை. இப்ப குணசந்தியிலே ரெண்டாவது வகை ஒன்று இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க, அதே ஆ ஆ முன் உ உ வரில் இரண்டும் கெட்டு ஓவாம். இரண்டும் கெட்டு ஓவாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஆ ஆவுக்கு முன்னாடி உ உ என்ற எழுத்து வருகிற பொழுது இரண்டும் கெட்டு ஓ என்பது வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, சூரிய கூட்டல் உதயம். இங்க பாருங்க, சூரிய அப்படிங்கிறதுல எய் கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, இங்க உ என்பது இருக்கிறது. அப்படின்னா இங்க பாருங்க, ஆ ஆவுக்கு முன்னாடி
இது நிலைமொழி. இப்ப வறுமொழி என்ன இருக்கணும்? ஊ என்பது இருக்கணும். இப்ப இரண்டும் கெட்டு என்ன வரப்போதா? ஓ என்று வருகிறது. சரிங்களா? இங்க பாருங்க. அப்போ சூரிய அப்படிங்கிறதுல ஈ கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு. இப்போ வறுமொழி முதல்ல ஊ என்பது இருக்குது. இரண்டும் கெட்டுட்டு என்ன வரணுமா? ஓ என்பது வரும். அப்ப சூரிய கூட்டல் உதயம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சூரியோதயம் என்று வருகிறது. சூரிய கூட்டல் உதயம் சூரியோதயம் என்று வருகிறது. அப்புறம் ஞான கூட்டல் ஊர்ச்சிதன். ஞான அப்படிங்கிறதுல இன் கூட்டல் ஆ என்பது இருக்குது, இங்க ஊ என்பது இருக்கிறது. இரண்டும் கெட்டு என்ன வருது? ஓ என்பது வருகிறது. அப்போ ஞான கூட்டல் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் என்று வரும். அடுத்தது பாத்துங்க, மகா கூட்டல் உபாத்தியாயர். இங்க என்ன இருக்கு? இக்கு கூட்டல் ஆ என்பது இருக்கு, இங்க ஊ என்பது இருக்குது. அப்போ இந்த நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் ரெண்டும் கேட்டுட்டு என்ன வருது? ஓ என்பது வருகிறது. அப்ப இக்கு கூட்டல் ஓ கோ. அப்ப மகா கூட்டல் உபாத்தியாயர் மகோ பாத்தியாயர் என்று வரும். இப்படி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதை நம்ம முன்னாடி கூட நம்ம பார்த்திருக்கோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 12ஆம் வகுப்புல கூட நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? இயல் 4ல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். தயா கூட்டல் ஊர்சிதன். அடுத்தது பாருங்க, நிலைமொழியில அதே ஆ ஈ கூட்டல் ஆ என்பது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வறுமொழி முதல்ல ஊ என்பது நெடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த இரண்டும் கெட்டு என்ன வருது? ஓ என்பது வருது. ஈ கூட்டல் ஓ யோ. அப்ப தயா கூட்டல் ஊர்ச்சிதன் தயோர்ச்சிதன் என்று இந்த புணர்ச்சியானது இருக்கு. அப்போ இரண்டாவது வகையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நிலைமொழி ஆக்கு முன்னாடி ஊ என்பது வருகிற போது இரண்டும் கெட்டு விடுகிறது, இரண்டும் கெட்டு ஓ என்பது வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப நாம பார்த்தது நம்ம எந்த காரணத்துக்காக இந்த காணொலி நம்ம போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா கூட்டல் உபாத்தியாயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகோபாத்தியாயர் என்று வருகிறது. இது எங்க இருக்குன்னு நான் சொன்ன உங்ககிட்ட இயல் 4ல 12ஆம் வகுப்புல இயல் 4ல உரைநடை பகுதி பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசா பத்தி படிக்கிறோம் இல்லையா? அப்ப ஊவேசா பெற்ற பட்டங்கள் அப்படின்னு பாக்குற போது இங்க பாருங்க, மகோ பாத்தியாயர். அப்போ மகா கூட்டல் உபாத்தியாயர் மகா உபாத்தியாயர் மகோபாத்தியாயர் என்று வருகிறது. இதுக்காக தான் இந்த இங்க 2 மகா இருக்கு. மகா இந்த 2 மகா போது மகான் தான் இருக்கு. அதனால நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? மகா மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்ப மகா கூட்டல் உபாத்தியாய என்ன வருகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இங்க பாருங்க எப்படி வரும். மகா உபாத்தியாய அப்படின்னா மகோபாத்தியாய. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து ஓவாக இடையில மாறி விடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கமாக இருக்குது. அந்த சொல்லினுடைய விளக்கமாகவும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இந்த வடமொழி புணர்ச்சியில 3 வகையில 2 வகை பார்த்துட்டோம். அடுத்த வகையை அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.